பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மறுரூபத்தின் 40 முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான வார்த்தை யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாசரு நோய்வாய்ப்பட்டு மரிச்சு போயிட்டாரு. இயேசுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் அவங்கள உயிர்த்தெழ வைக்கும்படியாக இப்போ கடந்து வந்திருக்கிறாரு. இதுதான் கான்செப்ட். இப்போ கல்லறைக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் காரியம். அப்போ பாருங்க, அந்த இடத்துல இயேசு ஒருவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அன்றைக்கு லாசரு என்ன விசுவாசத்தோடு இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னால், இயேசுவுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் வர தாமதித்தாலும் அவனுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இயேசு எந்த இடத்துக்கு போனாலும் அற்புத அடையாளங்கள் இருக்கும், நிறைய கூட்டங்களும் நிறையா இருக்கும் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சனால அவன் விசுவாசத்தோடு இருந்திருக்கான். எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருந்திருக்கான்னு சொன்னால், நான் மரிச்சே போனாலும் அவர் என்னை உயிரோடு எழுப்பிடுவார். அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் கண்டிப்பாக எனக்காண்டி என்னை உயிரோடு எழுப்புவார், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை தேவன் கண்டு அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு நாம் சந்திக்கிற அநேக சூழ்நிலைகளில் தேவன் நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்குறாரு. சூழ்நிலையின் மத்தியில் நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோன்றது இருக்குது. நெகட்டிவான காரியங்களை நம்ம விசுவாசிச்சோன்னா பிசாசு அதிகமாக கிரியை செய்வோம். அதே நம்ம பாசிட்டிவான காரியங்களை நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை இயேசு கண்டிப்பாக செய்வார். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்குது. பாருங்கள், அவன் மரண தருவாயில் கூட அவன் விசுவாசித்தான், இயேசு வருவார், என்னை உயிர்த்தெழ வைப்பாருன்னு. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வர வேணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக வேணா இருக்கலாம். அன்னைக்கு காற்றையும் கடலும் கொந்தளித்த பொழுது கூட சீஷர்கள் பதறினாங்க. ஆனால் இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவை பார்த்து, இயேசு என்ன உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். நம்ம இப்போ அப்படி தான் இருக்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா அநேகர் விசுவாசத்தில் ஜெயம் கொள்றீங்க. ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சிக்கி கொண்ட அந்த சூழ்நிலைகள், அந்த சுழல் காற்றிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஆண்டோட வார்த்தை அவங்களை விடுதலையாக்கும்படியாக கொஞ்சம் விசுவாசமாக இரு, இந்த வார்த்தையை பேசுன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் பேசினாலுமே நமக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ற மாதிரிலாம் சில நேரங்களில் வார்த்தைகள் வராது, சிம்பிளான வார்த்தைகளாக வரும். இந்த வார்த்தை தானேன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நம்ம அசட்டை பண்ணிடுறோம்ல, அங்கே தான் நம்மளோட கீவேர்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. என்னை விசுவாசிக்கணும் மரித்தாலும் பிழைப்பான்றத அந்த வார்த்தையை அன்றைக்கு அவளோட சகோதரி எப்படி எடுத்துனா கேஷுவலாக எடுத்துக்கிட்டா. ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிட்டா. ஆனால் அதுக்குள்ளே தான் ஜீவன் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. அப்போது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் அந்த பிரச்சனைக்கு உண்டான கீவேர்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ அந்த கீவேர்டை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல வாசலை திறப்பார். எந்த பூட்டுக்கு எந்த சாவி வரும்ன்றது ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். சூழ்நிலை என்னும் பூட்டுக்கு இந்த வசனத்தை கொடுத்தா அந்த லாக் ஓப்பன் ஆகுன்றது நல்லாவே ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்குருவார். நீங்கள் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிங்கன்னா போதும், அந்த சூழ்நிலை உடஞ்சி போயிடும், அந்த பூட்டு திறந்துடும். அவ்வளோதான். இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு வந்துடலாம். பிரச்சனை நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே வராது. அப்போ பிசாசு யோசிப்பான், முன்னேறிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். நீங்க ஒரு தடவை நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமா அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனைக்கும் நீங்க கலங்க மாட்டீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்றுவீங்க. நாம் ஜெபிப்போமா? அப்படிப்பட்ட தைரியத்தின் ஆவி நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்க்குற சூழ்நிலைக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வசனத்தை நாங்கள் கீவேர்டாக வச்சு நாங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இத்தனை நாள் ஆண்டவரே இந்த சத்தியங்களை எங்களுக்கு புரியாதபடி இருந்தது. ஆண்டவரே, இந்த சத்தியங்களை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த தயலுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதை உணர்த்தினீங்கனாலும் அந்த காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதான மன விருப்பம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட தைரியத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி, உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு தன்மை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இன்றைக்கு தடைகள் விலகட்டும். நீர் கொடுக்குற வார்த்தை அந்த பூட்டு அந்த சூழ்நிலைகளை உடைக்கட்டும். ஆண்டவரே, அந்த சூழ்நிலையை திறக்கணும். ஆண்டவரே, அந்த பூட்டாய் எங்களை வைத்து பூட்டி வைத்திருக்கிற அந்த பூட்டு திறக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குறதான அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்களுக்கு கொண்டு போட முடியாது ஜெபிக்கிறோம். அநேக வசனங்களில் நாங்கள் பேசினாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையில எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை எதுன்று தெளிவாக
தெளிவாய் புரிந்து கொண்டு அந்த கீவேர்டை வச்சு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனங்களை கொண்டு எங்களை குழப்புகிற பொல்லாதாவின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். குழப்பத்தின் ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும். தெளிந்த மனப்பக்குவம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படியே எங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்.